சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஓடும் செங்கொன்னும் ஒக்கவே நோக்குவார் என்று பெரிய புராணத்தில் பாடுகிறார் சேக்கிழார். சிவவாக்கிய சித்தரோ ஒரு படி மேலே போய் தங்கத்தை ஒரு ஆட்கொல்லி என்கிறார். அவரது தர்ம பத்னியோ இறைவன் மட்டுமே தங்களுக்கு அனைத்து செல்வமும் என்கிறார். புராணங்கள் சித்தர்கள் தங்கத்தை பற்றி தங்களது பற்றற்ற நிலையை வெளிப்படுத்துகையில் தாங்கள் இறைவனுக்கு ஸ்வர்ணபந்தன கைங்கரியங்கள், விசேஷ நாட்களில் தங்கம் வெள்ளி கவசம் அணிவிப்பது இறைவனது விருப்பமா அல்லது தாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பக்தியின் வெளிப்பாடா? ஆசா நுகலம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்றது அருணகிரிவானுடைய வாக்கு. இப்போ மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம். ஒரு நிலை வருகிற போது எதுவேலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மற்ற பற்று எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் கடவுளுடைய பாதங்களை மாத்திரம் கருதா மரவா நெறிக்கான உன் இரு தாழ் வனஜம் தரை என்று சிவாங்கிற மாதிரி ஒரு பாவனை வந்துவிடும். இப்போ நமக்கு ஓடும் செம்மொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடு ஒரு சிவந்த போன் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற நிலை இருக்கும். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கூரம்னு ஒரு ஊர். ராமானுஜரால் கவரப்பட்டவர் காஞ்சிபுரத்துக்கு மனைவி கூப்பிட்டு போறாரு. சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் படிக்கு போறாரு. இந்தம்மா அந்த காலத்துல காட்டு வழி தான் காஞ்சிபுரம் போறதுக்கு. கூரத்தை இருந்தும் இப்படி பார்த்துக்கினே வருது. என்ன பார்க்குற அப்படின்னு. இல்லை நீங்கள் எவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்த ஆள், அதனால் நீங்கள் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு தங்கத்தட்டு தாங்க நான் ஒழிச்சு கொண்டாந்து இருக்கிறேன் அப்படின்னா, இன்னுமா உனக்கு இந்த தங்கத்துக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் எடுத்து தூக்கி போட்டுனாராம். அது ஒரு நிலை தான். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னு சொல்லக்கூடிய உயர்ந்த நிலை. இப்போ உலகத்தில் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கப்பல்லாம் அதுக்கு ஒரு நங்கூரம் இருக்கும். அந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்கு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதனால்தான் அருணகிரி சொல்றார், மகம் அகம் மாடு மடந்த எனும் 3 ஆசையில் அப்படிங்கிறார். 3 ஆசை. பேராசை எனும் பிணிபட்டு உழலத்தகுமோ உழலத்தகுமோ ஞானாகரனோ நவிரத்தகுமோ அப்படிங்கிறார் அவர். ஸோ இந்த ஆசை தான் துன்பத்துக்கு காரணம். ஒரு சித்தார்த்தன் இந்த உலகத்தில் மக்கள் படுகிற துன்பத்துக்கெல்லாம் என்ன காரணம் கண்டுபிடிக்கணும் தான் போய் புத்தனானான். புத்தருடைய உபதேசம் வந்து என்ன? ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம். அதுதான். அது எந்த ஆசையா வேணா இருக்கலாம். மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, எந்த விதமான எண்ணங்கள் வேணா இருக்கலாம். அதை விட நீ ஞானியாயிட்டு வர்றேன்னு அர்த்தம். விடுறதை விட ஈஸி கிடையாது. கோவிந்த பட்டன் ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யன் தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஆன உடனே 2வது நாள் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. என்ன சாமிகளே, உங்க சிஷ்யன் வந்து குடும்பமே நடத்த மாட்டேன்றான், என் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன்டா இப்படி இருக்கே அப்படிங்கிறாரு. நான் இருக்கிற ரூம்ல 3வது மனுஷன் இருக்கப்படாது, இருட்டா இருக்கணும், அப்பதான் நான் பண்ணுவேன். ராமானுஜர் சரி அந்த ரூம்ல இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, ரூமை பூட்டிக்கிட்டு வெளியே வந்துடுங்க. 3வது நாளும் திருப்பியும் கம்ப்ளைண்ட் வருது. ஏன்டா அப்படிங்கிறாரு. பாரு, நான் என்ன சொன்னேன், இருட்டா இருக்கணும்னு. கட்டிலேயே பெருமாள் ஜெகஜோதியா உட்காந்துட்டு இருக்காரு, 3வதாக இருக்காரு. அப்ப நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் அப்படின்னா, அப்ப ராமானுஜர் இவனால குடும்பம் நடத்த முடியாது, வச்சிடு அப்படின்னா. வள்ளல் ராமலிங்க அடிகளார் இருந்தாரு. அவரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம்குள்ள போனவர் விளக்கேற்றி வச்சுட்டு வைஃபை பக்கத்தில் உட்கார வச்சுன்னு திருவாசகம் முற்றுவதல் படிக்கிறாரு. மறுநாள் காத்தால அம்மா என்னால் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஊரா அலைஞ்சி சிட்டிலெல்லாம் போனால் ஜனங்க பொலிட் பண்ணுவாங்க, வயல் வழிகளில் நடந்தெல்லாம் போய் எப்படியோ அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு அருட்பெருஞ்சோதி பிரகாசமாக மாற்றிக்கொண்டார் அவர். உலகத்தில் யாரா இருந்தாலும் இந்த 3ல மாட்டுவாங்க. பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை. உலகத்துல ஞானிகளான எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாசம் இருக்கும். உள்ள பாசம் இருக்கும், பணத்து மேல இருக்கும், மனைவி மேல இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டிய ஒரு காலம் வருகிற போது அவர்கள் ஞானிகளாக மாறுகிறார்கள். சித்தார்த்தருக்கு ஏதாவது குறைந்ததா? அழகான மனைவி மகன் எல்லாம் இருந்தாங்க. அவருக்கு வாழ்க்கையில் எதுவும் குறையில்லை. பட்டத்தார் அவர் அந்த காலத்துல அவர் வீட்டு வாசல்ல தங்க பந்தல் போட்டு வச்சிருந்தாங்க. முத்து பந்தல் எடுத்துட்டு தங்க பந்தல் போட்டாங்க. அவ்வளவு வசதியான ஒரு ஆள். ஆனா அவர் வச்சுட்டார்.
விட்ட பின்னால் அவர் கிடைச்ச சந்தோஷம் என்ன? வெறும் மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறாரு. எங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்காம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை கட்டின்னு போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப சோழ ராஜா வரோம் பட்டத்தாரே, நான் ஒரு நாள் வாக்கிங் போற போது முத்துப்பந்தல் பார்த்து பராமப்பட்டேன். மறுநாள் நீங்க அதை தூக்கி போட்டு மாணிக்க பந்தல் அமைச்சிங்க, அவ்வளவு பணக்காரராச்சு. நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு துண்டை கட்டின்னு உட்காந்துருக்கீங்களே, இதுல உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் என்ன அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொன்னார், முன்பு நீவீர் அமர யாம் நிற்க, இன்று யாம் அமர நீவீர் நிற்க, இதுவே யாம் பெற்ற ஆனந்தம்னார். இதுக்கு முன்னால நான் என்னதான் வசதியா இருந்தாலும் நீ உட்காந்து சிம்மாசனத்துல நான் எதிரில் நிக்கணும், ஏன்னா ஐ வாஸ் பிக் பிசினஸ் மேன், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, நான் உட்கார்ந்து இருக்க மத்தட்டில நீ எதிரில் வந்து நிக்கிற, இதுவே நான் பெற்ற ஆனந்தம். என் வாழ்க்கையில கொண்டு இப்படி நடந்தது. நான் வந்து ஆன்மீகத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காலத்துல, நான் ஒரு காலத்துல 10 வருஷம் ஒரு நார்த் இந்தியன் கம்பெனில வேலை செஞ்சேன். அந்த ஓனர் இருந்தார் ஆரியான்னு சொல்லிட்டு, அவர் என்ன பார்க்கறதுக்கு வந்தார். நான் இருந்த ஆபீஸ்க்கு அவர் வந்தார். வந்துட்டு நான் எவ்வளவு ஜாலியான ஆளுன்றது பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உட்காந்துருக்கே, இதுல உனக்கு என்ன சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு இதுல ஏன் உட்காந்து இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு நீ பாரு என்கிட்ட வந்திருக்கிற, என்ன தேடி வந்திருக்கிற, இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னு பட்டத்தார் சொன்ன அதே வார்த்தையே சொன்னேன். இது புதுசு இல்லை, ஏன்னா பட்டத்தாரா இருந்ததும் நான் தான். ஒரு பிறவியில பட்டணத்தாரா இருந்து திருவொற்றியூர்ல சமாதி ஆகியிருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் நான் தான். அதே மாதிரி அந்த கேட்டா, இந்த வேலை எனக்கு கடவுள் நம்பிக்கை, நான் ஆரிய சமாதி, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இல்லை, உன்னுடைய கடவுள் எதுக்கு இதெல்லாம் செய்யறான்? படைத்தல், காத்தல், அழித்தல், அழகில்லா விளையாட்டெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? நான் சொன்னேன், நீ எங்கேயோ பாம்பேல கல்கட்டால ஒரு கம்பெனி நடத்துற, உங்கள்கிட்ட 230 பிரான்ச் இருக்குது, கிளர்க்கு இருக்கிறான். எங்கேயோ ஈரோட்லயும் குமாரபாளையத்துல இருக்கிற கிளர்க்கு, அவனுக்கு மாசத்துக்கு பிறந்தா 800 ரூபாய் சம்பளம் வரும், அதை வாங்குறத தவிர நீ எதுக்காக இந்த பிசினஸ் பண்ற, உனக்கு இதுல என்ன லாபம் நஷ்டம், இதை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியுமா? அப்போ ஒரு சாதாரண முதலாளியா இருக்கிற நீ எதுக்கு இதெல்லாம் செய்யறன்றதே தெரியாது. இப்ப இந்த உலகத்துக்கெல்லாம் படியலகிற கடவுள் எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது உனக்கு அப்படின்னு இல்லையா? we don't know. அழகிலா விளையாட்டுன்னா அதுதான், எதுக்காக கடவுள் இதெல்லாம் செய்யறான்? உலகம் யாவையும் தாம்பூலமாக்கலும் நிறைவேறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையாரவரானவர்னா அதுதான் அதுக்கு அர்த்தம். கடவுள் ஏன் செய்யறான் அப்படின்னு தெரியவே தெரியாது அப்படின்றார். உலகத்துல அனுபவங்கள் தான் ஒருத்தன் புடம் போட்டு ஞானியாக மாட்டுகின்றன. சித்தார்த்தன் புத்தனானது எப்படின்னு யோசனை பண்ணிப்பாரு. யாராவது அவர் இந்த பணத்தை விட்டார், பட்டத்தார் பணத்தை விட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை விட்டு விட்டு தான் விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல். எழுத்தாளர் சுஜாதா என்னை பார்க்கறதுக்கு வந்தார். வந்துட்டு குமுதத்துல என்னை பத்தி எழுதினார், ஒரு 6 பக்கம் எழுதினார். இந்த மாதிரி அற்றது பச்சனில் உற்றது வீடு என்று சொன்ன நம்மாழ்வாரை விடவும் ரத்தின சுருக்கமாக 2 வார்த்தைகளில் உருத்தாமல் உபதேசம் செய்த சிவசங்கர் பாபாவை நான் ஒரு ஹைடெக் ஞானி என்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த கட்டுரையை. என்னையா உருத்தாம உபதேசம்னா, அவர் அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடுன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதினாரு. சிவசங்கர் பாபா சிம்பிளா சொல்றாரு, வீடு வீடு இவ்வளவு அழகா 2 வரியில சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல கட்டுரை. அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. ஒரு சிவாலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஈஸ்வரனின் திருப்பெயர் கம்பகடேஸ்வரர். அவருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது? இந்த கோயில் வந்து கும்பகோணத்துக்கிட்டே இருக்கு. கும்பகோணத்துல அந்த சாமி இருக்கார் இல்லையா, கம்பம் அப்படின்னா சிலை, கல்லு அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்ச ஒரு சோழராஜன் தப்பிச்சுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போறான். அப்ப கம்பத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த சாமி அந்த பிரம்மராட்சசனை துரத்தி விட்டுறாரு. இதுதான் கம்பகரேஸ்வரர் வந்தா வரலாறு. இன்னைக்கும் யாருக்காவது ரொம்ப மோசமான செய்வினை அதெல்லாம் இருந்தா அதே கோயில்ல சிவனுக்கு பக்கத்துல சரபேஸ்வரர் சந்நிதினு ஒண்ணு இருக்குது. ஸோ சரபர்னா என்ன, கொஞ்சம் நரசிம்மர், கொஞ்சம் பறவை, கொஞ்சம் மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வந்த ஒரு அவதாரம், சிவனுடைய அவதாரம். ஆனானப்பட்ட நரசிம்மருக்கு
இரணியனுடைய ரத்தத்தை குடிச்சு கொஞ்சம் கெட்ட புத்தி வந்த போது சிவபெருமான் சர்வாவதாரம் எடுத்து வந்து தன்னுடைய இறக்கையில ஒரு தட்டு தட்டின உடனே அவருக்கு புத்தி வந்துச்சான். ஸோ அந்த கம்பக்கரேஸ்வரர் கோயில்ல தான் சர்வேஸ்வரர் கோயில் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்த ராஜ்குமார் மன்றாடியார், பழைய நல சக்கரவர்த்தி மன்றாடியாருடைய பிள்ளை, லாலா மசாலா கம்பெனி பொண்ணை கட்டினவர். அவங்க அந்த கோயில் எடுத்து நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்துல இந்த கோயில் இருக்கு. உலகத்தில் எவ்வளவோ விஷ்ணு பக்தர்கள் இருக்கையில் நாரத, பராசர, புண்டரீக, பிரகலாதர்களுக்கு மட்டும் அந்த பட்டம் எப்படி கிடைத்தது? பிரகலாதன் இருக்கான்னா அவன் வந்து இரண்யகசிபுவோட சொந்த மகன். அவன் என்ன சொல்றான், நீ நமோ நாராயணா சொல்லாதரா, என்னை பத்தி ஓம் இரண்யகசிபு நம அப்படின்னு சொல்லுன்றான். அவன் ஒத்துக்கல. உடனே அவனை மலையிலிருந்து விடுறான், கல்லை கட்டி கடல்ல அது பண்றான், விஷத்தை கொடுக்குறான், எல்லாம் பண்றான். இவ்வளவும் பண்ற போதும் அவன் நாராயணா தான் சொல்றான். அதனால இவனுக்கு கோவம் வருது. சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே அப்படிங்கிறான். ஹரி ஹரின்னு சொல்றியடா, அந்த ஹரி எங்குகிறான் சொல்றான்னு ஒரு இரிட்டேட்டடா கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், சூழில் உளனும் துரும்பில் உளனும் ஒரு தன்மை அனுபவிச்சத கூறிட்ட கூறில் உளனும் நீ முன் சொன்ன சொல்லில் உளனுங்கிறான். நீ இப்போ ஹரி எங்கடான்னு கேட்டியா, ஹரி இருக்கான் பாரு, தூண்ல இருக்கான் பாரு அப்படிங்கிறவரு சொல்றான். அப்போ இந்த தூண்ல இருக்கானா மதிக்கிறான். தூண்ல இருந்து நரசிம்மர் வந்து அந்தியம் போதில் அறிவுருவாகின்னு சொல்லி அவனை படலை உருளி இது பண்றாரு. ஸோ ஒவ்வொரு காலத்திலையும் இந்த மாதிரியான சில பக்தர்களை வைத்துக்கொண்டு இந்த ராட்சச புத்தி வந்தவர்களுக்கெல்லாம் கடவுள் பாடம் புகட்டுகிறார். நியாயமா பார்த்தா இரண்யனும் இவனும் சிசுபாலனும் தண்டவக்கரனும் ராவணனும் கும்பகர்ணனும் அவங்கெல்லாம் கேட்டு கீப்பர். மகாவிஷ்ணு கிட்ட அவங்க கூர்க்கா 7 ரிஷிகள் அவங்கள பார்க்க போன போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ரிஷிகள் சாபம் கொடுத்துட்டாங்க, நீங்க போய் பூமியில பிறங்கடான்ட்டு. மகாவிஷ்ணு வெளியே வந்த உடனே இவங்க கேட்குறாங்க, நாங்க எங்க டியூட்டி தானே பண்ணோம், எங்களுக்கு இந்த சாமியை தாடி வச்சவங்க எல்லாம் சாபம் கொடுக்குறாங்களே. அவங்க தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு அவங்க தண்டனை இருப்பாங்க. ஆனா அவங்க தவம் பண்ணியிருக்காங்க, அவங்க வாக்கு பொய்க்க கூடாது, அதனால நீங்க போய் பாருங்க. என்ன புகழ்ந்து பக்தர்களா 100 ஜென்மம் எடுக்க போறீங்களா, இல்லை என்னை திட்டி 3 ஜென்மம் எடுப்பீங்களான்னு கேட்குறேன். சீக்கிரம் வந்து அப்போ திட்டுங்கன்னு. அவங்க தான் இந்த 3 பிறவிகளா ராட்சசர்களா வந்தவங்க. அதனால கடவுளுங்கிறவன் நீ புகழ்றதுனாலையோ திட்டுறதுனாலையோ வந்து உன்னை பாராட்டவும் போறது இல்லை, உன்னை பண்டிகவும் போறது கிடையாது. ஏன்னா அவன் யாரு, வேண்டுதல் வேண்டாமை இலான். அவனுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, இகழும் இல்லை புகழும் இல்லை. அப்போ அவனுக்கு வேண்டியது இல்லை, நீ அவனை நினைக்கணும். அப்போ ஒருத்தன் பக்தனா கடவுளை நினைக்கலாம், காதலனா நினைக்கலாம், கணவனா நினைக்கலாம். இந்த மாதிரி எத்தனை உறவுல கடவுளை நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆண்டாள் ஒரு மாதிரி நினைச்சா. அவன் என்ன சொன்னான், மானிடருக்கு என்று பேச்சுப்படின்னு வாழகில்லேன்னு கண்டாயம்மா நான்னா. ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு நான் வாழணும்னா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாயா அப்படின்னா. ஒரு யாகம் நடக்குது, அந்த யாகத்துல பூர்ணாவதியை ஒரு நாய் தூக்கின்னு போச்சுன்னா எவ்வளவு சேமாய் போகும். அந்த மாதிரி நான் உனக்காக தான் உலகத்துல ஆண்டாளா அவதரிச்சிருக்கேன், என்ன ஒரு மனுஷன் கல்யாணம் கட்டிக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேங்கடவர் சென்றனை விதித்தனையே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்போ அது ஒரு பாவனை. ஏற்கனவே ரஜபுதத்து ராணா என்ற ஒரு ராஜாவை கல்யாணம் கட்டிக்கிட்டு இருந்த மீரா மனசுக்குள்ளே எப்ப பாரு கிருஷ்ணகுடியே ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தா. கணவன் இருக்கான், அந்த கணவனுக்குள்ள டியூட்டி பண்ணி போட்டு மனசுக்குள்ள ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கா கிருஷ்ணர்கிட்ட. இது அடுத்த ஒரு பாவனை. ஆஞ்சநேயர் முதலாளி தொழிலாளி ஆண்டான் அடிமைங்கிற பவன் இருந்தாரு. குசேலன் ஒரு ஃப்ரெண்டா இருந்தான். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பாவனை வச்சுக்கிறாங்க. அது மாதிரி விரோதிங்கிறதும் ஒரு பாவனை தானே. ஃப்ரெண்டுங்கிறத கடவுள் எக்ஸெப்ட் பண்ணுவாருன்னா விரோதிங்கிறது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஏதோ ஒரு பாவனையில கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. கருதா மரவா நெருக்கான சுவாச நிசுவாசம்னா வெளிக்காற்று மூச்சு காட்டுல எப்பயும் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஹைட்டுக்கு நீ எந்த உறவு வேணாலையும் கடவுள்கிட்ட வச்சுக்கலாம். கடவுளுக்கு ஏதவன் பேர் ஏதவன் ஊர், யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யாரு வேண்டாதவங்க யாரு, அவன் ஊர் எது பேர் எது ஒண்ணுமே இல்லை. அதனால கடவுள் இஸ் நாட் bothered about whether you love him or you hate him. All that he wants is that you should remember him. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம்,
ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.